சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா சர்மி? ஆமாம் லக்ஸி, நான் எழுதும் காதல் வரிகள் எல்லாம் ஒரு அழகிய காதல் இசை பாடலோடு ஒன்றிணைந்து ஒரு உணர்வு இமையும் இசையும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கேன். ஆமாம், நிச்சயமாக. மனச்சாட்சி இருந்தால் ஒரு முறை என்னோடு இருந்த நாட்களை நினைத்துப்பார். உன் கண்களில் இருந்து ஒரு துளி விழுந்தாலும் போதும் என் காதல் புனிதமாகும். சிலர் அன்பை வார்த்தையால் உணர்த்தலாம், சிலர் அன்பை உணர்வுகளால் உணர்த்தலாம். ஆனால் சிலர் அன்பு புரியாது. அதை காலம் உணர்த்தும் போதுதான் கண்கள் கலங்கி நிற்கின்றது. நீ போவதென்றால் போ, ஆனால் உன்னை விட்டால் வேறு யாரும் எனக்கு இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. உன் ஞாபகங்கள் இருக்கின்றன, அது போதும் எனக்கு. உன் கண்கள் பார்க்கும் தொலைவில் நான் இல்லை என்று வருத்தப்படாதே. நீ நினைத்து பார்க்கும் அளவில் உன் இதயத்தில் இருப்பேன், இப்போதும் உன்னவளாக. இதே நேரத்தில் ஏறாவரை சேர்ந்த பயாசமிந்திருக்கார். வறுமையாக இருந்த நான் உன்னால் முழுமையடைந்தேன். எனக்கு என்ன நடந்தது என்று எனக்கே தெரியவில்லையடி. இதுதான் காதலா? என்னுள் ஏதோ மாயம் செய்கிறாய் என்னவளே. உன்னை ஒரு முறை பார்த்ததற்கு இவை என்றால் காலம் காலமாய் உன்னுடன் இருந்தால் இந்த பூமியை சொர்க்கமாகிவிடும். நான் வார்த்தை தேடி அழிந்த போது வந்து கிடைத்த கவிதை நீ மட்டும்தான். யாரிடம் அதிக அன்பு வைக்காதே. பிரிவு நேரத்தில் அழுவதை உன் கண்களால் இருக்காது, உன் இதயமாகத்தான் இருக்கும். என் மூச்சு காற்று தீர்ந்தாலும் உன் பெயர் மட்டும் தானடி என் சுவாசமாயுள்ளது. என்னவளே, நீ என் காதலி அல்ல, என் தாயின் உயிராய் உயிராய் என்கிறேனடி. விழிகள் இமைக்க மறுத்த அந்த நொடிகள் கூட நான் உன்னை நினைக்க மறக்கவில்லை. நீ தொலை தூரத்தில் அல்ல, என் விழிகளின் ஓரத்தில் இருப்பதனால் என்று சொல்லிக்கிட்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரம் வந்தாச்சு. இறுதியாக ஒலிக்கிற பாடலை விரும்பி கேட்டது ஆறாத வடுக்களோடையும் ஆறாத மனக்குமரர்களோடையும் ரணமான வழிகளோட வாழுகின்ற எங்களுடைய அன்பு நண்பன், அன்பு சகோதரன் ஃபயாஸ் தான். இந்த பாடலை எனக்காக, என்னுடைய முன்னாள் காதலிக்காக டெடிகேட் பண்ணுங்க சகோதரி அப்படி சொல்லி இணைஞ்சிருந்தாங்க. உங்களுக்காகவே, உங்களுடைய காதலிக்காகவே ஒலிக்கிறது பாடல். தொடர்ந்தும் நாங்களும் விடைபெற்று செல்லும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பு சகோதரி ஆர்ஜே லக்ஷயா, உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ஷர்மிளா, ஆர்ஜே ஜோ. தொடர்ந்தும் தாமரை வானொலியின்ற நேர்வழி நிகழ்ச்சிகளோட இணைந்திருங்க சொந்தங்களே. ரொம்ப நன்றி. வாவென்றால் வருவதில்லை, காதல் போயென்றால் போவதில்லை. நினைச்சா நினைச்சதுதான் யாரும் அழிச்சாலும் அழியாது. அது அழிவதில்லை, அலைகள் அலைகள் அது ஓய்வதில்லை. காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் பலி, காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் பலி. ஒரு முறை நினைச்சு விட்டா மறக்கவும் முடியாது. நெருப்பு வச்சு சுட்டா கூட காதல் நெஞ்சு வேகாது. உயிரே உனக்கது தெரியாதா? காதல் அழிவதில்லை புரியாதா? சொல்லடி சொல்லடி என் காதலியே, நீ சொன்னதுதான் தாங்கலியே. சொல்லடி சொல்லடி
என் காதலியே. நீ சொன்னதுதான் தாங்கலியே. காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வலி. காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வலி.